இவனுங்க கிட்டயாடா நீங்க அடி வாங்குனீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 10th பிளேஸ்ல இருக்கிற எல்எஸ்ஜி ஆர்சிபி அடிச்சு ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 தடவை கிட்ட மழை வந்துச்சு. அதனால 20 ஓவர்ல இருந்து 19 ஓவருக்கு மாத்திட்டானுங்க. மிச்சல் மாஸ் இவரு எந்த ஒரு ஃபார்ம்ல வந்தாருன்னு தெரியல. அடி ஆர்சிபி பவுலர்ஸ் ஒருத்தருமே கதற விட்டாரு தான் சொல்லுவேன். லைவ் மேட்ச் ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி சும்மா 6-4 அடிச்சு வளசி தள்ளினாரு. அதுக்கு அடுத்து வந்தவங்களும் சில பல தரமான ஒரு சம்பவத்தை பண்ணதுனால எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா 19 ஓவருக்கு 3 விக்கெட் இழந்து 210 ரன் ஆர்சிபிக்கு டார்கெட் கொடுத்தாங்க. இது தொடர்ந்து சைனிங்ஸ்ல வந்த ஆர்சிபி ஸ்டார்டிங்ல மேட்சஸ் ரொம்பவே தடுமாறிட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங்ல என்னன்னா பெத்தல 4 ரன்ல விட்டு நம்ம விராட் கோலி டெக் அவுட். நம்ம ரஞ்சித் பட்டிதாருக்கு ஒரு கேப்டன் தான் மேட்ச் நல்லா லீட் பண்ணி கொண்டு போனாரு. படிக்கல ஒரு 34 ரன். அடுத்து வந்த நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா இவர் ஆன ஆட்டத்துல பால் எல்லாம் 6-4 கண்ணா பின்னான்னு பாருது. கடைசியில 6 பால்ல 30 ரன் ஆர்சிபிக்கு தேவைப்பட்டுச்சு. ஸ்ட்ரைக்ல இருந்தா குணால் பாண்டியா நல்லாவே ஒரு டப்பான சிச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு போனாரு. ஆனா ஆர்சிபியால மேட்ச் மட்டும் ஜெயிக்க முடியல. உண்மையா சொல்ல போனா எல்எஸ்சி இந்த ஒரு மேட்ச்ல பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் சும்மா தரமா பண்ணிருக்கானுங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறதுனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல நிறைய சேஞ்சஸ் வர நடக்குது. இதனால இதுக்கு அடுத்து ஆட போற எல்லா டீம்ஸ்மே பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்மே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குது. சரி ஓகே, யாரெல்லாம் ஆர்சிபி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுவாங்க நீங்க நம்புறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் கீழே கமெண்ட்ல ரெட்டை போட்டுப்பாங்க.